வணக்கம், இது உங்கள் எஸ்பி தமிழ் டெக் யூடியூப் சேனல். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக வந்து நிறைய பேர் கேட்ட வீடியோ உண்டு தான். நான் அந்த வீடியோ கிளிக் பண்ணி போட்டுருந்தேன். ஒரு பென்சில் மாய் வந்து கீறுற மாதிரி, படம் கீறுற மாதிரி அந்த வீடியோ அமைஞ்சிருக்கும். ஸோ அப்படி கீறி நிறைய பேர் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க யூடியூப்பில். ஸோ அப்படி நாங்கள் கீறக்க என்ன செய்யணும் அப்படின்னா போட்டுருந்தோம். வெப்சைட்டில் இதுக்குரிய ஆப்ஸில் இருக்குது. வெப்சைட்டில் நீங்கள் போய் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பை பாவிச்சு நாங்கள் இப்படி வீடியோ மேக் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் என்ன, அந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி ஃப்ரீயாக எடுத்துக்கொள்கிற எல்லா விஷயங்களையும், இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து எடிட் பண்ணுற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. ஸ்கிப் பண்ண பார்த்து தான் உங்களுக்கு வந்து முழுமையாக விளங்கும் என்ன மாதிரி செய்கிறோம் அப்படின்னு. நீங்கள் பார்த்து நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலுக்கு வந்து இப்படியான வீடியோஸை மேக் பண்ணி நீங்கள் போட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன் ப்ளூ கலரில் லேர்ன் மோ அப்படின்றத கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டில் போவீங்க. வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து இந்த வீடியோ டைட்டில் வந்து கொடுத்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஆர்டிக்கல் வரும். அந்த ஆர்டிக்கலை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு கீழே ரோல் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 35 வினாடி வந்து கவுண்ட் ஆகி கொண்டிருக்கும். அது கவுண்ட் ஆகி முடிய உங்களுக்கு வந்து டவுன்லோட் அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இல்லை ஃபுல் விஷயம் வேணும்னா டெலிகிராம் குரூப் போட்டுருக்கேன். அதுலேயும் வந்து நான் வந்து இந்த ஆப்பின் ஏபிகே ஃபைல் போட்டுருக்கேன். அதில் போய் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோக்கு போறதுக்கு முதல் இதுவரைக்கும் எஸ்பி தமிழ் டெக் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுடுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வரும். எங்களோட சேனலோட இன்ட்ரோ தொடர்ந்து வீடியோ பார்ப்போம். ஓகே, எங்களோட ஆப்புக்குள்ளே வந்துட்டேன். இந்த ஆப்புக்குள்ளே போய் வீடியோஸ் போகிறதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து மேக் பண்ண வீடியோ உண்டு. நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ அதை பாருங்கள் என்னமா இருக்குது அப்படின்ட்டு. இது எப்படி மேக் பண்ணுறேன், இதே போல் நிறைய வீடியோஸ் எப்படி மேக் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து வீடியோ மேக் பண்ண போகிறேன். ஸோ உங்களை அந்த முதல் இன்ட்ரோவில் சொல்லியிருப்பேன் என்ன மாதிரி செய்ய போகிறேன் அப்படின்ட்டு. இப்போ நான் அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன். இந்த வீடியோ என்ன மாதிரி ப்ளே ஆகுது, எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்ட்டு இதை பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் எங்கே எப்படி டவுன்லோட் பண்ணுறது எல்லா விஷயமும் உங்களுக்கு ஒரு படிமுறை சொல்லி தரலாம். இப்போ ப்ளே கொடுத்தோன்னா வெல்கம் வந்து மங்கள்லேருந்து வார மாதிரியும், அங்கே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து ஒரு கை வந்து எழுதுகிற மாதிரியும் அமைஞ்சிருக்கும். அதுமாதிரி ஆளுடைய படத்தை கீறி வார மாதிரி நிறைய விஷயங்களை கீறியே செய்கிற மாதிரி தான் இந்த வீடியோ அமைஞ்சிருக்கும். இதே போல் நீங்களும் வந்து செஞ்சு கொள்ளலாம். இப்போ வந்து நிறைய பேர் கேட்டு இதை வந்து தேடி கொண்டிருக்கேன். இது ரொம்ப நாளாக வந்து இப்படி வீடியோஸ் வந்து தேடி கொண்டு இருந்தேன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அடுத்து இந்த ஆப்பை வந்து சொல்லித்தரேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்லேயே இருக்குது. நீங்கள் வெப்சைட்லேயே வந்து இப்படியான விஷயம் செஞ்சு கொள்ளலாம். ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் வந்து பெய்ட் பண்ண வேண்டி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆப் ஒன்று தான். இது வந்து ஒரு அப்ளிகேஷன் மாதிரி தான். ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி போட்டு நாங்கள் வந்து அதை வச்சு நாங்கள் வந்து இப்படியான வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறது. ஓகே, இப்போ வீடியோ முடியுது. நாங்கள் ஸ்டாப் பண்ணி போட்டு நான் உங்களுக்கு முன்னுக்கு வந்து நான் வந்து என்ன மாதிரி செய்கிறேன் அப்படின்னு ஒரு படிமுறை செஞ்சு காட்டலாம். ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுற லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே லேர்ன் மோட் போட்டு ப்ளூ கலரில் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த வெப்சைட்டுக்குள்ளே போவீங்க. அந்த வெப்சைட்டில் போய் அதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டைட்டில் என்னவோ அதை கொடுத்து அதில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வரும். அந்த ஆர்டிக்கலை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண அப்புறம் கீழே ரோல் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கவுண்ட் ஆகி கொண்டிருக்கு நம்பர்ஸ் வந்து. அந்த நம்பர்ஸ் வந்து கவுண்ட் ஆகி முடிய 35 வினாடி கவுண்ட் ஆகி கொண்டிருக்கும். அது கவுண்ட் ஆகி முடிய உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணுறக்கூடிய ஆப்ஷன் காட்டுவாங்க. டவுன்லோட் போட்டு அதில் பாக்ஸில் போட்டுருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நேரடியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான். அது வந்து பெய்ட் விஷனும் இருக்குது. உங்களுக்கு வந்து முழு விஷயம் ஃபுல்லாக வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணணும், எந்த விதமான ஓட்டோ மார்க்கும் இல்லாமல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் டெலிகிராம் குரூப்பில் இணைஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் அதில் வந்து முழு விஷயத்தையும் வந்து ஏபிகே ஃபைலாக எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அந்த டெலிகிராம் குரூப்பில் நான் வந்து எல்லா விஷயம் அப்லோட் பண்ணுறது. ஸோ நீங்கள் அதில் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கொள்ளலாம். இல்லை உங்களுக்கு வந்து ட்ரையல் விஷயம்லேயே ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எங்கள் வெப்சைட்டில் போயிட்டு அதில் எங்களை டைட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது டவுன்லோட் பண்ணுற லிங்க் வரும். அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் பாவிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண அப்புறம் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் கீழே ப்ளஸ் அடையாளம் இருக்குது. அந்த ப்ளஸ் அடையாளத்தை கிளிக் பண்ணுங்க. ஓகே, கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து நேம் யுவர் மூவி, இந்த வீடியோக்குரிய டைட்டில் என்னவோ அதை வந்து நீங்கள் கொடுக்கணும். இப்போ உங்களோட வீடியோக்கு என்ன டைட்டில் கொடுக்க போகிறீங்களோ அந்த டைட்டில் வந்து இதில் கொடுக்கணும். கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸ் கேட்டிருப்பாங்க. சைஸை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய சைஸ் கொடுத்துருப்பாங்க. யூடியூபுக்கு 180pலும் எடுக்க செய்யலாம், யூடியூபுக்கு 720pலையும் செய்யலாம், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஃபேஸ்புக் அப்படி நிறைய இதுகள் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த இதுக்கு செய்ய போகிறீங்க வீடியோ செய்ய போகிறீங்களோ அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து அடுத்த செட்டப் போகணும். ஸோ யூடியூப் தானே, யூடியூபுக்கு 1080 தான் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ 1080p கொடுத்து போட்டு கிரியேட் மூவின்றது அதை கொடுக்குறேன். ஓகே, நான் டைட்டில் வந்து எஸ்பி தமிழ் டெக் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ கீழே வந்து கிரியேட் மூவின்றது அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஒரு பிளாங்க் சீட் ஒன்று ஓப்பன் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எல்லாம் இருக்கும். ஒவ்வொன்றா சொல்லி தரலாம். இல்லை சேவ் பண்ணுற பட்டன், ப்ளே பண்ணுற பட்டன், ஷேர் பண்ணுற பட்டன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. அந்த ஸ்டிக்கரை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து உங்களோட இருக்க இமேஜ் எல்லாம் ஆட் பண்ணலாம். இல்லாட்டி எஸ்பிஜி இருந்தால் அந்த சிம்பிள்ஸ் இருந்தால் ஆட் பண்ணலாம். இல்லை அனிமேஷனாக இறக்கிருந்து அதை ஆட் பண்ணலாம். அப்படி நீங்கள் அனிமேஷனாக எதாவது இறக்கி இந்த இமேஜ் இருந்தால் கூட அதை நீங்கள் ஆட் பண்ணி பென்சிலில் இருக்கிற மாதிரி செஞ்சு கொள்ளலாம். இதை விட இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து சில ட்ராயிங்கை கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ராயிங்கை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பென்சிலால் கீழமாய் கலர் அடிக்காமல் பென்சிலால் கீழமாய் நிறைய ட்ராயிங் இருக்கும்.
ஸோ இதுகளை நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிளேனை கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணதில் ஆட் ஆகிடுது. இப்போ இதில் வந்து பெருசாக்கலாம், கீழே சைஸ் பெருசாக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நேரத்தில் அந்த படம் கீறணும், டியூரேஷன், டிலே, பவுஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக கீறணும் அப்படின்னா நீங்கள் டியூரேஷனை கூட்டிக்கொண்டே போகலாம். ஸோ இப்போ வந்து நான் நார்மலாக கொடுத்துட்டு இப்போ சரின்றதை கொடுக்குறேன். ஓகே, சைஸ் எல்லாம் ஓகே. இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்காண்டு. கொஞ்சம் ஸ்பீடாக கொடுத்தபடியே ஸ்பீடாக கீறுற மாதிரி இருக்குது. ஓகே ஓகே, இப்போ கீறி முடிஞ்சுது. இப்போ நீங்கள் வந்து நம்ம இறக்கலாம், மூவ் பண்ணலாம், ஸ்பீடை குறைக்கலாம், சைஸை குறைக்கலாம். உங்கள் சைஸை வந்து சின்னனாக்கி போடுவோம். திருப்பி வந்து ஸ்டிக்கர்ஸை கிளிக் பண்ணுறேன். நான் மெட்டர் ஆட் பண்ணி காட்டுறேன் என்ன இருக்குது அப்படின்ட்டு. பீப்புள் என்ற கொடுத்தீங்கன்னா அந்த ஆக்கள் வந்து ஆக்கள் இது வந்து நாங்கள் கீறுற மாதிரி செஞ்சு வரலாம். ஆனால் இதுவும் கலர் கொடுக்கலாது, தனி பென்சிலால் கீறின மாதிரியே இருக்கும். அடுத்தது ஸ்கூல் இருக்குது. இதுவும் அதே போல் தான், ஸ்கூலில் வர ஐட்டம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. மற்ற பில்டிங் இருக்குது, அதுவும் கீறின மாதிரி தான் பெறும். அடுத்து வந்து எலக்ட்ரிக், கிச்சன், ஃபர்னிச்சர்ஸ், ஷேப்ஸ் அதெல்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்ட்னு போட்டிருக்காங்க. இது வந்து படம் கீற மாட்டுது. இது வந்து அந்த வெல்கம் கொடுத்து இந்த மின்னி கொண்டு இருக்க மாதிரி அப்படின்னா இதுக்கு வந்து இதை நீங்கள் பாய்ச்சி கொள்ளலாம். ஆனால் கீற மாட்டுது, ஆனால் மூவிங்காக இருக்கும். ஓகே, மூவிங் வந்து கொடுக்கும், ஆனால் கீற இயலாது, கீறின மாதிரி காட்டாது. அங்கே வெதர் இருக்குது, அதுவும் அதெல்லாம் கீறலாம். இது கீறி கலர் அடிக்கும். அது மாதிரி சோஷியல் மீடியா இருக்குது, இதுவும் வந்து கீறி கலர் அடிக்கும். ஓகே, இதெல்லாம் காட்டியிருப்பேன். இந்த வீடியோலேயே நான் காட்டின வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணுற பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். இந்த சப்ஸ்கிரைப் பாக்ஸ் தான் கொடுத்தேன் நான். ஸோ இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். மற்ற இந்த ஆக்களை வந்து நீங்கள் வந்து கீறி கலர் அடிக்கலாம். ஓகே, மற்ற முதல் காண்டை வந்து கீறலாம், கலர் அடிக்கலாம். இது வந்து கீழே கலர் அடிக்கிற மாதிரியே காட்டித்தரும். ஓகே, இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இதை விட உங்களுக்கு மேலதிகமான படங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கூகுளில் டவுன்லோட் பண்ணி போட்டு பிக்ஜோ ஓனனில் போய் நான் சொன்ன மாதிரி ஆட் இமேஜ் கொடுக்கலாம், இல்லை ஜிஐபி என்ற அதில் இமேஜ் கொடுக்கலாம். அப்படி எந்த விதமான கொடுக்கணும்னா அதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். நான் உங்களுக்கு வந்து யூடியூப் ஐக்கான் வந்து ஆட் பண்ணி தான் காட்டிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான நீங்கள் வந்து எல்லாம் ஆட் பண்ணி கொள்ளலாம். அது யூடியூப் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுறேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் உண்டு. இந்த இமேஜை வந்து எப்படி கீறுதுன்னு பாருங்க. இப்போ பிளேனாக கீறி முடியாது தான் இந்த இமேஜ் கீறும். இப்படி கீறி காட்டுது. ஸோ இமேஜ் அன்றைக்கி உங்களுக்கு இப்படி தான் காட்டும். இல்லையே அதுக்குரிய ஃபைலை கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய மாதிரி கீறி காட்டும். அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் வந்து கூகுளில் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் ஃப்ரீயாகவே. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ டெக்ஸ்ட்டில் போய் நீங்கள் உங்களுக்கு என்ன டைப் பண்ண போகிறீங்களோ அதை வந்து டைப் பண்ணி போட்டு இன்சர்ட்ன்றதை அதை கொடுங்க. ஓகே, நான் எஸ்வி தமிழ் டேக்கன் அடிச்சு போட்டு இன்சர்ட்ன்றதை கொடுக்குறேன். ஸோ டெக்ஸ்ட் வந்து இதில் வந்து அப்ளை ஆகிட்டுது. இதை பார்த்தீங்கன்னா மொழி மாற்றலாம். இப்போ வந்து நீங்கள் இங்கிலீஷ் மட்டும்தான் இல்லை, தமிழும் கொடுத்துருக்காங்க. கீழே ரோல் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் கொடுத்துருப்பாங்க. தமிழில் டைப் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழில் மாற்றிக்கொள்ளலாம். இப்போ தமிழ் இது வந்து 3 இது கொடுத்துருக்காங்க. ஒரு மெல்லிய இது மாதிரி கொடுத்துருக்காங்க. டாக்காக எழுத அப்படின்னா டாக்லேயும் கொடுக்கலாம். தமிழ் எழுத அப்படியே உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்லேயே காட்டுது. நீங்கள் தமிழ் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட சைஸை வந்து மாற்றி குறைக்கலாம். அதாவது சைஸை வந்து பெருசாக்குறது இதெல்லாம் நீங்கள் இதில் வந்து பாவிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, மிடில் கொண்டு வரது எல்லாம் நீங்கள் இதில் வந்து பாவிச்சு கொள்ளலாம். அதே மாதிரி இதுக்கு வந்து ஸ்பீட் கூட்டி குறைக்கிறது அதெல்லாம் வந்து இதில் அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடிமாய் ஒன்று காட்டியிருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து அந்த எழுத்தை வந்து என்ன மாதிரி டிஃபால்ட் அனிமேஷனில் போகணுமா இல்லை வந்து இப்படியான இதில் கொடுக்கணுமான்றது நீங்கள் உங்களை விரும்பினதை கொடுத்துக்கொள்ளலாம். ஓகே, நான் டிஃபால்ட்டே கொடுத்துக்கிறேன். நீங்கள் கொடுத்து பார்க்க உங்களுக்கு தெரியும் என்னென்ன இதில் இருக்குது அப்படின்ட்டு. கலர் மாற்றினா கலர் மாற்றலாம். இதில் கிளிக் பண்ணி கலர் மாற்றினா கலர் மாற்றலாம். அடுத்தா பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஒரு ஸ்லைடாக எடுத்துட்டீங்க. இன்னொரு ஸ்லைட் செய்ய போகிறீங்கன்னா இது பக்கத்தில் வந்து ப்ளஸ் இருக்குது. அந்த ப்ளஸை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு ஸ்லைட் ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஒரு ஸ்டோரி மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணலாம். இப்போ இது ஒரு ஸ்டோரி மாதிரி போய் இது முடியாது இது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கொண்டே ரொம்ப எத்தனை வேணுமோ அத்தனை வந்து க்ரியேட் பண்ணி ஒரு முழு வீடியோவே வந்து இதில் நீங்கள் மேக் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்த வந்து ஹேண்ட் இருக்குது. அந்த ஹேண்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எழுதுகிற இது வந்து என்ன மாதிரி இருக்கணும் அமையணும். ஒரு கை மாதிரி இருக்கணுமா இல்லை ஒரு மயில் ரகு மாதிரி இருக்கணுமா அது வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணலாம். இப்போ மயில் ரகு கொடுத்தனா இப்போ மயில் ரகு வந்து எழுதுகிற மாதிரி இருக்குது. இதுவே நீங்கள் ஹேண்டை கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ஹேண்ட் வந்து எழுதுகிற மாதிரி இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா மியூசிக் இருக்குது. அந்த மியூசிக்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஓன் வாய்ஸையே நீங்கள் அந்த இதில் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை உங்களோட மியூசிக் இருக்குது, அந்த மியூசிக் ஆட் பண்ணால் கூட நீங்கள் மியூசிக் ட்ராக்கில் போய் மியூசிக் ஆட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்குது. இப்போ மியூசிக் ஆட் பண்ணி நீங்கள் யூடியூப்பில் போட போகிறீங்கன்னா கவனிக்கணும், காப்பிரைட் இல்லாத மியூசிக் பாவிக்கணும். யூடியூப் ஸ்டுடியோவில் மியூசிக்கல் இருக்குது. ஸோ அந்த மியூசிக் பாவிக்கலாம். யூடியூப் ஸ்டுடியோவில் எப்படி மியூசிக் எடுக்குன்னு தெரியலன்னா நான் வந்து எங்கள் சேனலில் வீடியோஸ் போட்டுருக்கேன். மேலே ஐபல்லையும் கொடுக்குறேன். எங்கள் சேனலில் வீடியோஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்து யூடியூப் ஸ்டுடியோலேயே போய் மியூசிக் எடுத்து ஃப்ரீயாக பாவிச்சு கொள்ளலாம். இல்லை நீங்கள் ஓன் வாய்ஸ் கொடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் வாய்ஸ் ஓவரை கிளிக் பண்ணிட்டு உங்களை நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணிங்கன்னா வாய்ஸ் ஓவரை கொடுத்தோன்னே இந்த வீடியோ வந்து ப்ளேயாக விளக்கிட்டு ஸோ ப்ளேயாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி போட்டு சரியாக கொடுத்தீங்கன்னா அது வந்து வீடியோ ரெக்கார்ட் ஆகிடும். ஓகே, இதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்லைட் எத்தனை ஸ்லைட் வருமோ நான் சொன்ன மாதிரி எத்தனை ஸ்லைட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கொண்டே போகலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ தான் க்ரியேட் பண்ணிங்க. சும்மா ப்ளே பண்ணுறேன். வாய்ஸ் கொடுக்காதே உங்களுக்கு வந்து வாய்ஸ் எதுவுமே வராது, மியூசிக் எதுவுமே கொடுக்கல. அந்த ப்ளேனை கீறுற மாதிரியும் அந்த யூடியூப் ஐக்கானை கீறுற மாதிரியும் கீழே வந்து டைப் பண்ணுற மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஆட் பண்ணலாம், தேவையான இமேஜை ஆட் பண்ணலாம். சொன்ன மாதிரி இது வந்து ஃபுல்லாக ஃப்ரீ தான் நான் வச்சுக்கிறேன். எங்களோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஏபிகே ஃபைலில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாவிச்சுக்கொள்ளலாம். ஓகே, இதில் சர்வ் இருக்குது. சர்வ் பண்ணலாம்.
இந்த சேர் அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து உங்களோட மூவிக்கு ஒரு நேம் கேட்பாங்க, திருப்பி இன்னொரு நேம் உண்டு. அந்த நேம் நீங்கள் வந்து இதில் கொடுக்க வேண்டியிருக்கும். நம்ம SP அப்படின்னு கொடுக்குறேன். மேக் மூவி என்று அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் அது வந்து ரெண்டர் ஆகும். ரெண்டராகி முடிஞ்சோன்னா உங்களுக்கு வந்து எங்கே சேவ் பண்ண போகிறீங்கன்னு இருக்கும். அதே மாதிரி உங்களோட கேலரியில் வந்து சேவ் ஆயிடும். ஓகே, இப்போ ரெண்டராகி கொண்டு இருக்குது. ஓகே, இப்போ எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா என் கேலரியில் போய் சேவ் ஆகிட்டு இந்த ஸ்டோரில் எங்கே சேவ் ஆகி எனக்கு காட்டுறான். வேறு சேவ் பண்ண போகிறீங்கன்னா இந்த சேவ் மூவியை கொடுத்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பைபர் எங்கே யாருக்குன்னா இதிலே சேவ் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எங்கே சேவ் பண்ண போகிறீங்கன்னா அங்கே சேவ் பண்ணலாம். இல்லை உங்களோட கேலரியில் இருந்த அப்புறம் எடுத்து உங்களை யூடியூப்பில் பயன்படுத்த போகிறீங்கன்னா அதில் போய் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்படி பாவிச்சு கொண்டிருக்காங்க. இதே பாவிச்சு ஒரு வீடியோவே மேக் பண்ணுறாங்க. ஸோ இதே பாவிச்சு நீங்களும் வந்து வீடியோ மேக் பண்ணலாம். ஃபேஸ் காட்ட தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஒரு டாப்பிக்கும் இருந்து வாய்ஸ் கொடுக்க முடிஞ்சால் நீங்கள் இதே பாவிச்சு ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது டெவலப் பண்ண லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே லேர்ன் மோட் கொடுத்து ப்ளூ கலரில் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போவீங்க. அந்த வெப்சைட்டில் போய் இந்த வீடியோ டைட்டில் என்னவோ அதை வந்து சர்ச் பாக்ஸில் வந்து கொடுத்து சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வரும். இந்த டைட்டிலில் ஒரு ஆர்டிக்கல் வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ரோல் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 35 வினாடி வந்து கவுண்ட் ஆகி கொண்டு இருக்கும். அது கவுண்ட் ஆகி முடிய உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஒன்று போட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்பை வந்து நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஆப்போட பேர் என்ன, இந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுற எல்லா விஷயமும். ஸோ நீங்களும் இப்படி வீடியோ வந்து மேக் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். இப்போ தாங்க சேனலுக்கு முதல்ல வாரீங்க அப்படின்னா மறக்காம டெக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் தொடர்ந்து பார்க்க முடியும். நன்றி, வணக்கம். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know. Feeling